கும்பகோணத்தில் ஒரு வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு 80 வயது தாண்டிய முதியவர், அவருடைய மனைவி, 2 பேரையும் நம்ம உற்று நோக்கும்போது 100% வந்து அந்த அம்மா எல்லா வகையிலையும் பாஸ் மார்க் வாங்கி நின்னாங்க. அப்போ குருவி உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி இருக்கும். நாங்கள் கிளம்பும்போது 90 தட்டை எடுத்து கையில் கொடுத்துட்டு, எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க ஐயா அப்படின்னாங்க. நம்ம வாயிலிருந்து வந்த வார்த்தை, நீ எதை நோக்கி இவ்வளோ காலம் உங்கள் மனதளவில் நீங்கள் தியானிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு அந்த முக்தி மோட்சம் எல்லாமே கிடச்சிருச்சு. நல்லா இருக்கு. அதுக்கடுத்து ஹஸ்பண்டு 10% கூட இல்லை. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். அவங்க 100% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஒரே வீட்டில் வசிக்கக்கூடியவங்க. இவர் 10% கூட முதல் அடியை கூட எடுத்து வைக்கலை. அவரை கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு, நீ தேவட்டைக்கு அடிக்கொருக்கா வந்து போ, நிலையத்தை வந்து பயன்படுத்தி மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில், செய்யக்கூடிய செயலில், பேசக்கூடிய வார்த்தையில், எண்ணக்கூடிய எண்ணத்தில் எல்லாத்துலேயும் தியானம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். அத்தனையிலையும் தியானம் இருக்குது. வாசலில் நின்று ஒருத்தன் அம்மா பசிக்குது அப்படின்னான்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸில் இருந்து, பிடிக்காத ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான்னா அவனை எந்த மாதிரி அணுகி அவன் மனநோகாமல் அவனை வழி அனுப்புறதுலேருந்து அத்தனையிலையுமே கவனமாகவும் ஒரு தியான தன்மையாகவும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறணும், மாற்றி அமைச்சுக்கிடணும். அப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃபு முக்தி மோட்சத்தை நோக்கி நகரும். அது நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே அது பின்னி கிடக்கு. இதுக்காக நம்ம பெருசாக போய் மெனக்கட வேண்டாம் அப்படின்ற அளவில் அவங்க லைஃப் அப்படி அமைஞ்சிருந்தது. உங்களுடைய லைஃப்பையும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அனுபவ வீடியோவை உங்களுக்கு ஆத்ம நமஸ்காரம்.